கூட்டணிக்குள் குந்தகம் விளைவிப்பது போல் காங்கிரஸ் கட்சியினர் இனி பேச மாட்டார்கள் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தாவேகா தலைவர் விஜயை விசாரணை என்ற பெயரில் அரசியல் மற்றும் தேர்தல் ஒப்பந்தம் போட பாஜக முயற்சிக்கிறது. ஆனால் அந்த முயற்சி பலிக்காது. சிங்கம் வாகில் மாட்டிக்கொண்ட கதையாக விஜய் சிக்கி இருக்கிறார் என்றும் கூறினார். இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது, மேலும் அது பாசிச சக்திகளை தமிழ் மண்ணில் நுழைய விடாது என்றும் தெரிவித்தார். கூட்டணி தொடர்பாக அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். கூட்டணிக்குள் குந்தகம் விளைவிப்பது போல் காங்கிரஸ் கட்சியினர் இனிமேல் பேச மாட்டார்கள் என்றும் உறுதியளித்தார். புதுடெல்லி வர வைத்து அரசியல் ஒப்பந்தம், தேர்தல் ஒப்பந்தம் போடுவதற்கு முயற்சி செய்யலாமா என்று பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை அனைவரும் அறிவோம். இருந்தாலும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஒப்பந்தத்திற்கு தயாரானால் வழக்குகள் மாயமாகிவிடும், மறைந்துவிடும். அதுதான் சிங்கம் வாயில் மாட்டிக்கொண்ட கதை. சிங்கம் வாயில மாட்டினா தப்பிக்க முடியுமா? அது மாதிரி மாட்டிட்டு இருக்காங்க. முடிவுகள் வரப்போகுது, நீங்க எல்லாம் பார்க்க தான் போறீங்க. பல செய்திகளை நீங்க அறிய போறீங்க. முடிவெடுக்க வேண்டியது யாரு? எங்களுடைய தலைமையும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையும், ரெண்டு தலைமையை சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன அவசரம்? நான் பல முறை சொல்றேன், இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு, எஃகு கோட்டை மாதிரி இருக்கு. இது கொள்கையின் அடிப்படையில் அமைந்த கூட்டணி, வேறு எதற்காகவும் இல்லை. பாசிச சக்திகளை, மதவாதிகளை தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடக்கூடாது, தமிழ் மண்ணில் ஊடுருவதற்கு அனுமதிக்க கூடாது. இதற்காக தமிழ்நாட்டு மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுகின்ற கூட்டணி இந்தியா கூட்டணி. பொதுவெளியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும். பல முறை சொல்லிட்டேன். புத்தகம் விளைவிக்கிற மாதிரி பேசல. இப்ப இனிமேல் பேச மாட்டாங்க. சரிங்களா சார்? இனிமேல் பேச மாட்டாங்க சொல்றேன்ல.